36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அண்மை செய்தி. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. இதனையடுத்து பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வருவதை முன்னிட்டு அக்கோயிலை சுற்றியுள்ள கடைகள் இன்று மாலை முதல் மூடப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த கடைகள் மீண்டும் வழக்கம் போல எப்போது இயங்க தொடங்கும் தினேஷ்? இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக நாளைய தினம் கேலோ இந்தியா போட்டி தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில அதுக்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை 20ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருச்சிக்கு வருகை தர உள்ளார். திருச்சியில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தரும் நிலையில் 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் கரை அருகே இருக்கக்கூடிய பஞ்சக்கரை சாலையில் அங்கு வந்து ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய தளமானது அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருக்கோயிலுக்கு வர இருக்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தரிசனம் மேற்கொள்ளும் வருகை தரும் அவர் அதற்காக முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையின் சார்பில் பிரதமருடைய பாதுகாப்பு துறையின் சார்பிலும் தொடர்ந்து வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் முழுவதுமே பார்த்தோமேயானால் முழுவதுமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலில் சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள், கடைகள் முழுவதுமாக அதனுடைய விவரங்கள் அனைத்தையும் கேட்டறியப்பட்டுள்ளது. அவர்களுடைய விவரம் மேலும் வெளியூர்களிலிருந்து யாரேனும் தங்கி இருக்கிறார்களா போன்ற விவரங்கள் அனைத்துமே காவல்துறையின் சார்பில் தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த பகுதியில பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் பயணிக்கக்கூடிய சாலை வழியாக இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் கோயிலை சுற்றி உள்ள கடைகள் அனைத்துமே பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று மாலை முதல் சனிக்கிழமை மதியம் வரை, அதாவது பிரதமர் சென்ற பிறகு மதியத்திற்கு மேல் கடை திறக்குமாறு காவல்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது ஸ்ரீரங்கம் சுற்றி உள்ள, அதாவது கோவிலை சுற்றி உள்ள கடைகள், வடக்கு வாசல் பகுதி, தெற்கு வாசல் பகுதி மற்றும் இந்த பிரதமர் பயணிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு அந்த கடைகளுக்கு முன்பாக அந்த இன்றும் நாளையும் விடுமுறை என்ற பதாதைகளும் ஒட்டியவாறு தற்போது வணிகர்கள் அந்த கடையை அடைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். காவல்துறையினர் தொடர்ந்து வந்து இந்த பாதுகாப்பு பணியில பிரதமர் வருகையை முன்னிட்டு தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் ரோந்து பணியிலையும் வாகனங்கள் மூலம் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டுருக்காங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தீவிர சோதனைக்கு பின்பரே ஸ்ரீரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றது. முழுவதுமாக இந்த காவல்துறையினுடைய வலயத்திற்குள் ஸ்ரீரங்கம் நகரம் தற்பொழுது வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.